அருணாச்சல மகாத்மியத்தில் நொண்டியாய் இருந்து அருணாச்சலேஸ்வரர் அருளால் நடக்கும் ஆற்றல் பெற்ற பங்கு முனிவரின் வரலாற்றை பற்றி பேச்சினிடையே பகவான் பின்வருமாறு அருளினார். அதாவது நொண்டியாய் இருந்து அருணாச்சலேஸ்வரின் அருளால், அண்ணாமலையாரோட அருளால அவருக்கு சக்தி கிடைச்சு, அதுக்கப்புறம் அவர் அந்த நொண்டி நிலையிலிருந்து மாறி இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்திருக்கிறார். அவருக்கு பேர் தான் பங்கு முனிவரின், அவருக்கு பேர் பங்கு முனிவர் சொல்லியிருக்காங்க. வரலாற்று பின்வருமாறு கூறினார். நொண்டி குப்பையர் என்னும் ஒருவர் தமது ஒரு காலத்திலே அத்தகைய அனுகிரகத்தை பெற்றார். திருவண்ணாமலை பக்கத்துல வேட்டவளம்னு ஒரு ஊர் இருக்கு, விழுப்புரம் போற வழின்னு நினைக்கிறேன். வேட்டவளம் சாலையில் அவர் உட்கார்ந்தபடியே ஊர்ந்து சென்று கொண்டிருக்கையில் யாரோ ஒருவர், ஏனப்பா இவ்வாறு ஊர்ந்து செல்கிறாய், எழுந்து நட என்று சொன்னது போலிருக்கவே அந்த நொண்டியாக இருக்கக்கூடிய அந்த நபர் வேட்டவளம் சாலையில் அவர் ஊர்ந்து தன்னை நடக்க முடியாம அப்படியே உட்காந்தே அவர் நகர்ந்து போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் காதுல ஒரு சப்தம் கேக்குது, ஏன்பா அப்படி உட்காந்துட்டு இருக்க, எந்திரிச்சு நட அப்படின்ன உடனே அந்த சப்தத்தை கேட்ட உடனே இவருக்கு என்ன இருக்குன்னா, டக்குன்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிறப்பாலேயே நடக்க முடியாம இருந்தவர் டக்குன்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டார். அததான் இங்க அந்த ஒரு மிராக்களை தான் இங்க பகவான் நினைவு கூறுகிறார். உட்கார்ந்தபடியே ஊர்ந்து சென்றிருக்கையில் யாரோ ஒருவர், ஏனப்பா இவ்வாறு ஊர்ந்து செல்கிறாய், எழுந்து நட என்று சொன்னது போலிருக்கவே அவர் அதன் பொருத்தத்தை பற்றி சற்றும் சிந்தியாது, அவரால ஊனமா இருக்கிறோம், நம்மளால நடக்க முடியாதுங்கிறத பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தங்க எந்திரிச்சு நடன்னு அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னோன்னு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ ஒரு பரவசத்தில் எழுந்தார், நடந்தார். அது முதல் அவர் எல்லோரையும் போலவே சாதாரணமாக நடக்க வல்லவரானார். அப்ப எவ்வளவு ஒரு மிராக்கல்ஸ் எல்லாம் அப்ப நடந்திருக்கு பாருங்க. குருமூர்த்தத்தில் நான் இருந்த காலத்தில் அவர் அங்கே வந்திருக்கிறார், அவரை நான் பார்த்திருக்கிறேன். ரமண மகரிஷி என்டாஸ் பண்றாரு. யார் ஒருவர் நொண்டியாக இருந்து அண்ணாமலையாரினுடைய அருளினால் எழுந்து நடக்கக்கூடிய தன்மை பெற்றவர், பகவான் ஒரு ஆரம்ப காலகட்டத்துல 1897 வருடத்துல ஒரு இடத்துல தங்கியிருந்த இடத்துல இவர் ரொம்ப இந்த மாதிரி மிராக்கல் நடந்தனால இவரை பற்றி அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். சோ அந்த நபர் பகவானை சந்திச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத பகவான் இங்க நினைவு கூறுகிறார். அதான் இதெல்லாம் அவருடைய லைஃப்ல நடந்த விஷயத்துல பகவான் சுத்தி இருக்கவங்களோட பகிர்ந்துக்க கூடிய ஒரு இது நல்லது.